அதற்கு அடுத்தபடியாக அடியேன் ஒரு விஷயத்தை உபன்யசித்தேன். அதாவது அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் தியஜேத் பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருதம் என்பதாக ஒரு பிரமாண வச்சனம் உண்டு. இந்த வச்சனத்தை ஸ்ரீவச்சன பூஷண மீமாம்சா பாஷ்யத்தினுடைய தொடக்கத்திலேயே எடுத்து காட்டி அதற்கு அழகான அர்த்தத்தை அருளி செய்திருக்கார் குன்னத்தூர் ஐயன் சுவாமி. இதில் ஒரு விமர்சம் ஏற்படுகிறது. இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இந்த மீமாம்சா பாஷ்யக்காரர் காட்டக்கூடிய ஒரு சம்பிரதாய சித்தமான ஒரு அர்த்தம் ஒன்று உள்ளது. இதே வேதாந்த ஆசிரியர் அவர் ரகசியத்திரய சார கிரந்தத்தின் தொடக்கத்திலே சார நிஷ்கர்ஷ அதிகாரம் என்கிற ஒரு பகுதியிலே இந்த ஸ்லோகத்தை உதாகரித்து அதற்கு அர்த்தத்தையும் காட்டி அனைத்து வேதங்களிலேயும் கடைத்தேறின பகுதி சாரதமமான பகுதி என்பது ரகசியத்ரயம்தான் என்பதாக அர்த்தத்தை காட்டியுள்ளார். அப்போ இந்த ஒரு வச்சனத்தை கொண்டு நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டுமென்னால், நீ அசாரத்தை விடு, சாரமான பகுதியையும் விடு, சார தரமான பகுதியையும் விடு, அசாரத்தை விடு, சாரத்தை விடு, அசாரத்தை விடு, அல்பசாரத்தை விடு, சாரத்தை விடு, சார தரமான பகுதியையும் விடு, சாரத்தமம் என்று சொல்லக்கூடிய மிக மிக சாரமான பகுதியை மட்டும் நீ கொள் அப்படின்னு இந்த வச்சனம் காட்டுகிறது. இங்கே பார்த்தோமானால் எப்படி ரத்னாகரம், அதாவது ஒரு கடலிலே பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும், ஆனால் அதில் மற்ற விஷயங்கள்லாம் விட்டு விட்டு அமிர்தம் என்று சொல்லக்கூடிய மிக சாரதமமான ஒரு விஷயத்தை மட்டும் நாம் எப்படி கொள்ள வேணுமோ, அதுபோலே சாஸ்திரத்திலும் கூட 4 பகுதிகளை விட்டுவிட்டு மிக சாரமாக இருக்கக்கூடிய சாரத்தமம்னு சொல்லக்கூடிய பகுதியை மட்டும் நாம் கொள்ள வேணும் என்று இதுதான் இந்த சாஸ்திரத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆனால் இங்கே ஒரு பெரிய விசாரம் என்ன அப்படின்னு சொன்னால், சாஸ்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு விசாரம் இருக்குது. இப்போ சாஸ்திரம்னு சொன்னால் அது வேதத்தை மட்டும்தான் குறிக்கும் இந்த சொல் என்பது குன்னத்தூர் ஐயன் முதலிய பூர்வாச்சாரியர்களுடைய கருத்து. ஆனால் நாம் ரகசியத்திரை சாரத்தில் மேலெழுந்த வாரியாக பார்த்தால், சாஸ்திரம் என்பதனாலே அது பொதுவாக ஒரு மத நூல். அது ஜைனம், பௌத்தம், நாஸ்திக மதம் இந்த மதங்களைச் சேர்ந்த நூலையும் சொல்லலாம், அல்லது வேதத்துக்கு உட்பட்ட மதங்கள் அந்த மத நூல்களையும் சொல்லலாம் என்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு 200 வருஷத்துக்கு முன்பு எழுந்தருளியிருந்த மதுரமங்கலம் எம்பார் ஜியர் சுவாமி என்கிற ஒரு மகான், அவர் சார நிஷ்கர்ஷாதிகார டிப்பணி என்கிற ஒரு கிரந்தத்தை அருளி செய்து அதிலே வேதாந்த ஆசிரியனுக்கும் குன்னத்தூர் ஐயன் காட்டின அர்த்தத்தில்தான் திருவுள்ளம் என்பதை நிலைநாட்டியிருக்கார். அப்போ அந்த கிரந்தத்தை கொண்டு தான் அடியேன் சில விஷயங்களை உபன்யசித்தேன். அதாவது சாஸ்திரம் என்று சொன்னால் அது வேதத்தை மட்டும்தான் குறிக்கும். இதற்கு என்ன பிரமாணம் என்று பார்த்தால், ஸ்ரீபாஷ்யத்திலே சுவாமி எம்பெருமானார் மிக தெளிவாக அருளி செய்திருக்கார். ஒரு இடத்துல காட்டுகிறார், புண்ணிய பாபேகி சாஸ்திரைக சமதிகம்யே. எது புண்ணியம் எது பாவம், எது தர்மம் அதர்மம் என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்னால் சாஸ்திரத்தை கொண்டு தான் தெரிந்து கொள்ள முடியும். சரி, சாஸ்திரம் என்னால் என்ன என்னால் சாஸ்திரஞ்ச வேதாக்கிய அக்ஷர ராசிஹி என்பதாக காட்டியிருக்கார். அப்போ சாஸ்திரஞ்ச அநாதினிதன அவிச்சின்ன சம்பிரதாய பாட பிரமப்பிரமாதாதி அநாகிராத பிரம பிரமாதாதி தோஷ வேதாக்கிய அக்ஷர ராசிஹி என்பதாக அங்கே ஸ்ரீசூக்தி. அப்போ இதன்படி பார்த்தோமானால் சாஸ்திரம் என்னால் வேதம்தான் என்பதாக அவருடைய திருவுள்ளம் தெரிகிறது. இல்லை, வேதத்துக்கு உட்பட்டதான ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், இந்த அங்க உபாங்கங்கள் இவைகளையும் சாஸ்திரம்னு சொல்லலாமா என்னால் இல்லை, சொல்ல இயலாது. ஏன்னா இதே எம்பெருமானார் வேறொரு இடத்துல ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டும் பொழுது, இதிகாச புராணே அப்பி வேதோபிரம்மணம் குர்வதி ஏவ உபாய பாவம் அனுபவத்தா என்பதாக ஒரு ஸ்ரீசுக்தியை காட்டியிருக்கார். அதில் என்ன காட்டுகிறார் என்னால், வேதங்களை விட்டுவிட்டு அதனுடைய அங்க உபாங்கங்கள் எதை கொண்டாலும் இவைகளெல்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை விவரிப்பதன் மூலமாகத்தான் இவைகள் பிரமாணமாகின்றன என்பதாக காட்டியிருக்கார். அப்போ பாருங்கள், நேரடியாக நமக்கு தர்மத்தை போதிக்கக்கூடிய அந்த சாஸ்திரம் என்னால் அது வேதம்தான், அதை விவரிக்கக்கூடியதாகத்தான் அங்க உபாங்கங்களை கொள்ள வேணும் என்பதாக எம்பெருமானாருடைய திருவுள்ளம் தெளிவாக இருக்கு.
அப்போ அதன்படி தான் நாம் எல்லா ஆச்சாரியர்களுடைய வசனங்களுக்கும் அர்த்தத்தை சொல்ல வேணும் என்பதாக இந்த எம்பார்ஜியர் சுவாமி திருவுள்ளங்கொண்டு அவர் என்ன காட்டியிருக்கார் என்னால், இந்த அசாரம் என்கிற ஸ்லோகத்திலே சாஸ்திரம் என்னால் வேதம்தான், வேதத்தில் இருக்கக்கூடிய 4 பகுதிகளை விட்டு மேல் இருக்கக்கூடிய 5வது பகுதியை மட்டும் நாம் முமுட்சுக்கள் நாம் கொள்ள வேணும். என்ன 5 படிகள் என்னால், வேதத்திலேயே ஐஹிக ஆமுஷ்மிக ஐஸ்வர்யத்தை பிரதிபாதிக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்கு. இந்த யாகத்தை, இந்த ஹோமத்தை, இந்த கர்மத்தை செய்தால் உனக்கு மழை பொழியும், இல்லை நல்ல புத்திரன் உண்டாவான், நல்ல தனம் ஏற்படும், இல்லை ஸ்வர்க பதவி ஏற்படும். இது எல்லாம் இந்த ஐஸ்வர்யத்தை பேசக்கூடிய பகுதியெல்லாம் 5வது பகுதி, 5வது நிலையில் இருக்கக்கூடியது அசாரமானது. அதற்கு மேலே அல்பசாரமான பகுதி என்னால் என்ன என்னால், இந்த ஜீவாத்மாவை அனுபவிக்கக்கூடிய கைவல்யம் என்பதை தெரிவிக்கக்கூடிய பகுதிகள். இந்த ஐஸ்வர்யம் என்னாலே அழியக்கூடிய ஒரு அனுபவம், அழியக்கூடிய விஷயங்களை அனுபவிப்பதற்கு பாருங்கள், அல்ப சுகம், அது ஐஸ்வர்யம். ஆனால் இந்த ஜீவாத்மா என்று சொன்னால் நித்தியமானவன் இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தையே அனுபவிப்பது என்கிறதை கைவல்யம் என்று சொல்லுவார்கள். அந்த கைவல்யத்தை பற்றி பேசக்கூடிய வேத வாக்கியங்களை 2வது படியிலே வைத்து கொள்ள வேணும், அல்பசாரம். இப்போ அதையும் விட்டு சரி, எதை நான் பற்ற வேண்டும் என்னால் இன்னும் 3 பகுதிகள் இருக்கு. சாரம் என்று சொன்னால் இந்த பக்தி யோகத்தை அனுஷ்டித்து பகவானை அடையக்கூடிய அந்த மோட்சம் இருக்கு பாருங்கள், இந்த பகவத் பிராப்தின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சம், அதை தெரிவிக்கக்கூடிய பகுதிகள் தான் சாரம். இப்போ பக்தி யோகத்தை, அந்த உபாசனத்தை பண்ணி பகவானை அடைந்தோம் என்று சொன்னால் அந்த மோட்சம், அதை என்ன சொல்லுவோம் என்னால் ஸ்வார்த்த அனுபவமாகிற மோட்சம். எனக்கு பகவானை அடைந்து நான் ஆனந்தமாக இருக்க வேணும் அப்படின்னு ஸ்வார்த்தானுபவமாகிற மோட்சத்தை தெரிவிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சாரம். 4வது படி என்ன அப்படின்னால், பிரபத்தியை பண்ணி நான் பகவானை அடைந்து அவனுக்கு அனுபவத்தை பண்ணி கைங்கரியத்தையும் பெற வேணும், அவனை அனுபவித்து நான் கைங்கரியமும் பெற வேணும் என்று இருக்கக்கூடியதான அந்த ஞாச சாஸ்திரம், ஸ்வகத ஸ்வீகாரம்னு சொல்லுவார்கள். அப்போது நாம் நம்மை பகவானிடத்திலே ஒப்படைப்பது, இதன் மூலமாக பகவானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது. அப்போ இந்த மோட்சம் என்பது ஸ்வார்த்தானுபவ ஸ்வார்த்த கைங்கரிய ரூபமாக இருக்கக்கூடிய மோட்சம். இதை பற்றி தெரிவிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சாரதரம். ஆனால் சாரதமம் என்பது என்ன தெரியுமா? அங்கே என்ன விஷயம்னா, இந்த 4 விஷயங்களும் நம் ஸ்வரூபத்துக்கு ஒரு விதத்தில் விருத்தமானது. ஏன்னா இந்த 4 இடங்களிலேயும் பார்த்தோமானால் எனக்கு, என்னுடைய, நான் அப்படின்ற அகங்காரம் கலந்திருக்கு. அப்போ அகங்காரம் கலந்திருக்குன்னு சொன்னாலேயே சேஷத்துவம் என்கிற ஸ்வரூப நாசம் அங்கே வந்து விடும். அதனால் இந்த 4 பகுதிகளையும் விட்டுவிடு, உனக்கு உன் ஸ்வரூபத்துக்கு தகுந்ததான மோட்சத்தை நீ விரும்பு. என்னது அப்படின்னால் பரார்த்த கைங்கரிய ரூபமான மோட்சம், பரார்த்தமான அனுபவ கைங்கரிய ரூபமான மோட்சம் இருக்கு பாருங்கள். பகவான் அவன் வந்து என்னை அங்கீகரிக்க வேணும். பரகத ஸ்வீகாரம், தனக்கேயாக எனக்கொள்ளும் இதேன்னு ஆழ்வார் தெரிவித்தது போலே பகவான் தன்னுடைய ஆனந்தத்துக்காக நம்மை அழைத்து செல்வது, அங்கே அவனுடைய ஆனந்தத்திற்காக நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது. இந்த பரார்த்த கைங்கரிய பரியந்தமான அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் உயர்ந்த மோட்சம்னு சொல்லுகிறோம். அதை தெரிவிக்கக்கூடிய பகுதி தான் வேதத்திலே சாரதமம் என்று இப்பேற்பட்ட அந்த வேத பகுதியை தான் நாம் கொள்ள வேண்டும் என்று இப்படி அழகாக 5 படிகளை எடுத்து குன்னத்தூரையன் காட்டியிருப்பது மிகவும் பொருத்தம்தான் என்பதாக இந்த ஒரு சார நிஷ்கர்ஷ டிப்பணின்ற ஒரு கிரந்தத்திலே அருளி செய்திருக்கார் எம்பார்ஜியர் சுவாமி. அதிலிருந்து மிக முக்கியமாக இந்த சாஸ்திரம் என்று சொன்னால் அது வேதத்தை தான் குறிக்குமே ஒழிய நாஸ்திக மதங்களையோ இல்லை வேத அங்கங்களையோ இதை குறிக்காது என்கிற இந்த ஒரு விஷயத்தை அடியேன் எடுத்துரைத்தேன்.